ஹாய் யூவர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபர்னிச்சர் கடையில் இருக்கோம். ஃபர்னிச்சர் கடைன்னா இது வந்து நார்மலாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபர்னிச்சர் கடை இல்லை. இது வந்து பழைய ஃபர்னிச்சர் கடை. அதாவது வந்து யூஸ்டு ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னா சோபா, அதுக்கப்புறம் பீரோ, கட்டில் எல்லாமே வந்து யூஸ்டு. பட் வந்து பழசுனா உங்களுக்கு வந்து அது அப்படியே வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து உங்களுக்கு வந்து சரி பண்ணி நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கடை. ஸோ எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸும் இருக்குது. பாருங்கள், பீரோஸும் இருக்குது. இந்த பீரோஸ் எல்லாம் எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கண்ணாடி வச்ச பீரோ, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ள பீரோ, இந்த மாதிரி பீரோஸ் எல்லாமே இருக்குது. அதே போல் அந்த கிரில் பாருங்கள், இது வந்து இந்த ரேக்ஸ் எல்லாமே இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி தருவாங்க. ரேட் மட்டும் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்க மாட்டார். ஏன்னா ரேட் வந்து நீங்கள் வந்து பேரம் பேசி நீங்கள் வாங்கிக்கலாம் நேரில். வாங்க இப்போ என்னென்ன ஃபர்னிச்சர் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இதை பார்ப்போம். இது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு சோஃபா செட்டு. பாருங்க, 3 சீட்டர், அப்புறம் தனித்தனியாக 2 சீட்டர் இருக்கு. என்ன இது எவ்வளோண்ணே? இது கம்மியான விலை தான் சார். எவ்வளவு? 3,500 தான் விலை. அப்படியே எல்லாமே சோஃபா செட்டோட? ஆமாங்க, செட்டோட அப்படியே கொண்டு போயிடலாம். ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஓகே, சூப்பர். அப்புறம் அடுத்தது இது என்னண்ணே? இது கோங்கு மரம் சோஃபா சார். சரி, 2 சீட்டர், 2 சீட் இருக்கு சார். ஒரு 2 இது இருக்கு, 2 பீஸும் இருக்கு. ஆமா, 2 பீஸ் இருக்கு சார். ஓகேங்க, சரி. இது வந்து நல்ல இதுதான், நல்ல இது கோங்கு மரம். நல்லா கோங்கு மரமா? ஓகே, ஆயில் கோங்கு மரம். ஓகே, இதுக்கெல்லாம் ரேட் சொல்லுவீங்களா? இல்லை சார், நேரில் வந்தால் கம்மியாக கொடுப்போம் சார். சார் இந்த இது 5 சீட்டர் மாதிரி இருக்குங்க சார். ஆனால் 4 சீட்டர் தான். ஓஹோ, பெருசாக இருக்குது. நல்லா பெருசாக இருக்குங்க சார். இதில் ஒரு 6 பீஸ் இருக்குது சார். ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து இங்கே வந்து பேசி வாங்கிக்கலாம். பேசி வாங்கிக்கலாம் சார். ஓகே, இப்போ கீழே நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கால் பண்ண சொல்லிடுவோம் சார். நம்ம சொல்லிடுவோம் சார். சரிங்க, இப்போ இது சோபா எப்படிங்க? இதுவும் சோபா தான் சார். நல்லா குஷன் சோபா சார். இது மரம் தனியாக குஷன் சோபா சார். குஷன் சோபா இது உண்டு தான் போல இருக்கு. ஆமாம், உண்டு இருக்கு. ஆமாம், உண்டு. ஓகே, ஸோ ஒரு சோபா இருக்கு. இப்போ இது நல்ல ரிலாக்ஸிக் சேர். ரிலாக்ஸிக் சேர். இது பிளாஸ்டிக்கா? ஆமாம், பிளாஸ்டிக். உட்காந்து பாருங்க, உட்காந்து காட்டு பார்ப்போம். உட்காந்து பாருங்க. ஓகே, சூப்பர். அருமையான சேர். ஓகேண்ணே, இதெல்லாம் எவ்வளோ தருவீங்க? 300 தான் சார். 300 கொடுத்தா இது கொண்டு போயிடலாம். ஆமாம், கொண்டு போயிடலாம் சார். சூப்பருங்க. சின்ன அமௌண்ட்ல ஒரு இவ்வளோ பெரிய சேர் கிடைக்குது, பெருசு இது. ஆமாங்க. அதே போல இந்த 3 சீட்டர் சோபா. ஆமாம், இதை பற்றி சொல்லுங்கண்ணே. இது குஷன் சோபா சார். வேலை பார்த்தோம்னா வேலை பார்த்து வந்துருவோம். எப்படி வேணாலும் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, அதாவது இந்த மாதிரி ஒரு சின்னதா இது இருக்கு. ஆமா, டேமேஜ். அதனால வந்து நீங்க ஒன்னு சீட் மாத்தி கொடுப்பீங்க, இல்லைன்னா அப்படியே கூட கொண்டு போயிடலாம். ஓகே, இது சோபா செட்டு சார். இந்த செட்டு அப்படியே இருக்கு. செட் இருக்கு. 3 சீட்டு 2 சிங்கிள். ஸோ இது ஒரு செட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு சோபா செட் இருக்கு. முதல்ல சோபா எல்லாம் முடிச்சிருவோம். ஆமா, சோபா இந்த மாதிரி, அதாவது மர ஒரு செட்டு. இது வந்து மர சோபா. இது வந்து திவான் சோபா. இதுல 2 சிங்கிள் தான் இருக்கு. சிங்கிள் தான் இருக்கு. ஆமாங்க சார், இந்த 2 சிங்கிள் இருக்கு. இங்க 2 3 சீட் சோபா. அப்புறம் 3 சீட் சோபா. ஓகே, இது என்ன வுட்? 2 கலர்ல இருக்கு. ஆமா சார், இது கோங்கு மரம் தான். 2 இருக்கு. ஓகே, அதுல 2 இருக்கு. இரும்பு சோபாவும் இருக்கு நம்மட்ட. ஸ்டீல் சோபா இருக்கு. ஆமாங்க சார், எல்லாமே சேனாண்டு தான். எல்லாமே சேனாண்டு தான். ஓகே, சோ இது வந்து கோக்காலியும் இருக்கு சார் நம்மட்ட. கோக்காலிகள், பல கோக்காலிகள் இருக்கு. ஆமா சார். ஓகே, சைஸ் வாரி இருக்குது. எல்லா சைஸ் இருக்கு. 3 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி. ஸ்டீல் ரேக், பெருசு சிறுசு எல்லா சைஸ் இருக்கு சார். பாத்துக்கோங்க சார். இதை நீங்க செட் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமா, செட் பண்ணி கொடுத்துடலாம் சார். என்ன கட் பண்ணி கொடுக்கலாம், கட் பண்ணி கொடுத்துருவோம். சின்னது பெருசு எப்படி வேணுமோ. ஆமா, எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் சார். ஓகே, பீரோ பாருங்க சார். இது வந்து பீரோ. இப்போ இது பழசா புதுசானே? பழைய பீரோ தான் சார். பெயிண்ட் அடிச்சு புதுசாக்கி வச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்மகிட்ட எல்லாமே பழைய பீரோ தான். பழைய பீரோ தான், பாத்துக்கோங்க. இதுலயே ஒரு இரும்பு பெட்டகம் மாதிரி இருக்கும். இது இரும்பு பெட்டகம் மாதிரி இருக்கு சார் பீரோக்குள்ளேயே. நல்லா அழகா பழைய காலத்து பீரோ சார். சூப்பர். உள்ளே வந்து 120 கிலோ இருக்கும் சார். சூப்பர். ஸோ இது வந்து 6 அடி பீரோ இல்லை? ஆமா, 6 அடி. உள்ள லாக்கர் வழக்கம் போல எல்லாமே இருக்கும். ஓகே, பீரோலாம் எப்படின்னே? எல்லாம் ஒன்று ஒரு விலை சார். பாருங்க சார், இந்த பீரோலாம் சொல்லுங்க சார். இது பீரோ ட்ரெஸ்ஸிங் பீரோ சார். இது வந்து நல்லா அழகா, அதாவது பீரோவோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்தது. பீரோவோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் பழைய பீரோ தான். நல்லா பெயிண்டிங் பண்ணி நீட்டாக வச்சிருக்கோம். ஓகே, இது அதோட மிரரோட இருக்கு, பெரிய மிரரோட. இந்த பீரோ பார்த்துக்கலாம் சார். 6 அடி பீரோ. அடுத்து சின்ன பீரோ இருக்கு சார். காட்ரேஜ் பீரோ, சின்ன பீரோ. ஆமா, அடுத்து சாதா பீரோ, சின்னது. அதோட கொஞ்சம் பெருசு. ஆமா, அதோட அடுத்து 5 அடி பீரோ இருக்கு சார் நிறையா. ஸோ அங்கே அதுக்கப்புறம் பீரோ இருக்கு நிறைய. ஆமாங்க சார், நிறையா இருக்கு சார். ஸோ பிடிச்ச பீரோ எடுத்துக்கலாம் சார். இது பார்க்கறதுக்கு பெட்டி மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு டைனிங் டேபிள் சார். 4 சேரோட இருக்குது. பாருங்க சார். அப்படியா? இந்த 4 சேரும் வெளியே வந்துருமா? ஆமாம் சார், 4 சேரும் வெளியே வந்துடும் இந்த மாதிரி. ஓகே, வெளியே எடுத்து பார்க்கலாம். இது வந்து குட்டையா இருக்கு. ஆனால் ஷார்ட் டைனிங் டேபிள். ஆமாம், சூப்பருங்க, வித்தியாசமா இருக்குது. அப்படியே டபுள். இது வந்து என்னது? டபுள் டெக்கர் கட்டில். கட்டிலா? இருங்க. ஓஹோ, இதான் டபுள் டெக்கர் கட்டிலா? ஆமாங்க சார். ஆனா வுட்ல இருக்கு, ஃபுல்லா பூரா தேக்கு மரத்திலே இருக்கு சார். கம்ப்ளீட்டா தேக்கு மரத்திலே இருக்குது. ஓகே, அப்படியே ஒரு மீன் தொட்டி இருக்கு சார். பழசு வந்தது. ஓகே, மீன் தொட்டி ரொம்ப அழகா இருக்கீங்க, ப்ளூ கலர்ல. ஆமாங்க சார், சூப்பர். இது பழசு தான். ஆமாங்க சார். இது வந்து இப்போ தண்ணி எல்லாம் கரெக்டா நிக்குமா? அதெல்லாம் நிக்கும் சார். ஓட்டை இருந்தா திருப்பி வாங்கிடுவோம், ரிட்டர்ன் காசு தந்துருவோம். ஆமா, நல்லா இருந்தா மட்டும்.
காசு கொடுத்து எடுத்துட்டா போதும். சரி, இது ஒரு மீன் தொட்டி இருக்கு. அப்புறம் சார் இது ஆபீஸ் டேபிள் சார். ஓகே. இங்கிட்டு ஒரு 3 டிராவு, மேல ஒரு டிராவு, இங்கிட்டு ஒரு கபோர்டு. ஓகே. சேர்ந்த மணியே இருக்கு சார். மேல கிரைண்ட் கல் வேற இருக்குதுல. ஓகே. நல்லா வெயிட்டானது, ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ஆபீஸ் டேபிள் இருக்கு. அதுக்கு மேல சின்ன டேபிள் சார். சின்ன கடைக்கு வச்சுக்கலாம். ஓஹோ, சரி. அந்த மாதிரி டேபிள் இருக்கு. ஆபீஸ் டேபிள் இருக்கு. ஆபீஸ் டேபிள் இருக்கு. பழைய காலத்து பீரோ இருக்கு இங்க பாருங்க. கண்ணாடியோட வுட் பீரோ. தேக்கு பீரோ. தேக்கு பீரோவா அது? தேக்கு பீரோ சார். பழைய காலத்து தேக்கு பீரோ இருக்கு சார் நம்மகிட்ட. பாத்துக்கோங்க இந்த பீரோ. சூப்பர். எவ்வளவு ஹைட் இருக்குன்னு இது? 6 அடி இருக்கு சார். 6 அடி இருக்கும். ஆமாம் சார். ஓகே. ஸோ இது என்னது? சின்னது. அது ஒரு பீரோ மாதிரி தான் சார். மெடிக்கல் ஷாப்புக்கு வைக்கிறது குட்டி பீரோ. மெடிக்கல் ஷாப்புக்கு. ஆமாம். கண்ணாடி போட்டு தரணும்னா கண்ணாடி போட்டு தந்துருவோம். அதுக்கு கிளாஸ் போட்டு தந்துடலாம். ஓகே, சூப்பர். இது என்னண்ணே? சார் பழைய ஸ்டீல் கட்டில். ஸ்ட்ராங்காகவே இருக்கும். சிங்கிள் கட்டில், பெரிய கட்டில், எல்லா கட்டிலும் இருக்க மாட்டேன். ஓஹோ, இது வந்து இது வந்து டபுள் மாதிரி இருக்கு. டபுள் காட்டு சார். டபுள் காட்டு சிங்கிளும் இருக்கு. சிங்கிள் இருக்கு, பின்னாடி இருக்கு. செட் பண்ணி கொடுத்துருவீங்க? செட் பண்ணி கொடுத்துருவோம் சார். இது ஸ்டீல் கட்டில், மரக்கட்டில். இது கொங்கு மரக்கட்டில், ஆயில் கொங்கு மரம் கட்டில். ஓகே. பெரியது சிறியது எல்லா சைஸும் இருக்கு சார் நம்மகிட்ட. எல்லா சைஸும் இருக்கு. ஆமாம் சார். அதே போல மெத்தையும் இருக்கு சார் நம்மகிட்ட. கட்டிலுக்கு தந்தாப்புல மெத்தையும் இருக்குது. மெத்தை நிறைய இருக்கா? ஆமாங்க சார், நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் புதுசா பழசானே? பழசு தான் சார். நான் பழசு தான். ஆனால் அது செட் பண்ணி கொடுத்துருவீங்க? செட் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம். ஓகே. இது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் சார். பாருங்க சார், நல்லா விதவிதமா இருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள். இங்கே ஒரு லாக்கரு, இங்கே ஒரு லாக்கரு, இங்கிட்டு லாக்கரோட இருக்கு சார். நல்ல புதுசு மாதிரியே இருக்கு. ஆமாம், புதுசு மாதிரியே இருக்கும். பழைய டேபிள் தான் சார். இந்த மாதிரி 4-5 பீஸ் இருக்கு நம்மகிட்ட. நிறைய இருக்கு. இது வந்து இது என்னது? கோயிலில் வைக்கிற விளக்கு சார். ஓ, இது வந்து விளக்கா? ஆமாங்க சார். அதாவது விளக்கு நல்லா பெரிய விளக்கா இருக்கு. பித்தளை கும்பா வேற இருக்குது. வெங்கல கும்பாவோட தந்துருவோம் சார், செட்டா அப்படியே. ஓஹோ. இப்போ இது எப்படிங்க? இது ஃபுல்லா அடைச்சிட்டிங்கன்னா எப்படி எரியும் அது? அதெல்லாம் முன்னாடி அவுத்து விட்டுருலாம் சார். அவுத்து விட்டா சும்மா கை தான் திறந்து விட்டுறணும் இது. ஆமாம், திறந்து விட்டுருவோம். ஓகே, சூப்பராக, ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கும். இது என்ன மெட்டல் சொன்னீங்க? எஸ்எஸ் சில்வர். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆமாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு. இது வந்து பழசு வந்து விலைக்கு வந்திருக்கு. ஆமாங்க சார். ஓகேங்க, சரிண்ணே. இப்போ நம்ம இது வேற என்ன இருக்கு சார்? இந்த படம் வந்து புட்டா படம்னு சொல்லுவாங்க சார். துணி படம். ஓஹோ, துணி. சரஸ்வதி படம். இருங்க, ஷைனிங். ஓகே, சரஸ்வதி படம் சார். துணியிலே வரைஞ்சதா? துணியிலே வரைஞ்சு ஃப்ரேம் பண்ணியிருக்குது. ஓஹோ, அப்படியே இன்னும் படமெல்லாம் இருக்கு பாருங்க சார். பூரா ரவிவர்மா படம் சார் பூராமே. ஓஹோ, இதெல்லாம் வந்து துணியிலே வரைஞ்சி. நம்மகிட்ட இந்த மாதிரி படம் நிறைய இருக்கு சார். பார்த்துக்கங்க. இங்கே இருக்கிற படம்லாம் அதுதான். ஆமாம் சார், எல்லாமே இருக்கு. ரவிவர்மா படம் இருக்கு. ஓகே. இது என்னண்ணே? இது பெரிய பூஜை அறை சார். ஆமாங்க சார், பெரிய பூஜை அறை. அதை பாருங்க, ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு பெரிய சாமினாலும் உள்ள வச்சுக்கலாம். பெரிய ஸ்டாண்டு. இதெல்லாம் செஞ்சிருக்காங்க சார். இதெல்லாம் ரெடிமேடு கிடையாது, செஞ்சது. இது சின்னது அதே மாதிரி. ஹலோ மக்களே, இது வந்து நம்ம தர்மியா ஷாப்போட ஃபேமஸான குதிரை. இந்த குதிரை வந்து நிறைய மாடல் இருக்குது. இதோட ஃபேமஸே வந்து இந்த குதிரையோட வந்து என்ன சொல்ல, குழந்தைகளுக்கு வந்து விருப்பமானது. அது மட்டும் இல்லாமல் தள்ளுவண்டி நம்மகிட்ட இருக்குது. குழந்தைகளுக்கு நிறைய வகையானது இருக்குது, செஞ்சும் தருவாங்க இங்கே கேட்டிங்கன்னா. அதே மாதிரி பழைய காலத்து கடிகாரம், கேஸ் ஸ்டவ் எல்லாமே இருக்குது. அது போக நம்மக்கிட்ட வந்து இந்த தராசு ஒன்று இருக்குது, பழைய மாடல் தராசு ஒன்று. கோல்டு வந்து வெயிட் பார்க்குறது. சார், நீ ரேட்டு சொல்கிறீங்களா அண்ணே? சார், ரேட்டெல்லாம் நேரில் வந்து பார்க்கணும் சார். பார்த்தாங்கன்னா என்ன விலையோ பேரம் பேசி எடுத்துக்கலாம் சார். நம்ம கடை எங்கே இருக்குண்ணே? சார், நம்ம கடை வந்து மதுரையில் காமராஜர் சாலையில் தெப்பக்குளம், மாரியம்மன் தெப்பக்குளம் போகிறதுக்கு முன்னாடி சௌராஷ்டிரா ஹைஸ்கூல் பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கனக்குள்ளே இருக்குது சார் கடை. இந்த கடை வந்து டிகேடி தர்மியா செகண்ட் சேல் ஷாப்புங்க. ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னா, நம்ம மதுரையில் காமராஜர் சாலை, இங்கே வந்து காமராஜர் சாலையில் முனிச்சாலை பஸ் ஸ்டாப் தள்ளி வந்தீங்கன்னா சௌராஷ்டிரா ஹைஸ்கூல் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்சம் முன்னாடி ஏர்டெல் ஷோரூம் இருக்கும். அது கீழே அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம கடை இருக்குது. நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புல சத்யா இருக்குது, நாராயண புரோட்டா கடை இருக்குது. இதெல்லாம் வந்து அடையாளம். நம்ம கடை வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்குது. கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.